ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த கோவிட் பீரியடில் அனாவசியமாக வெளியில் சுற்றாதீங்க. ரொம்ப அவசியம்னா மட்டும் வெளியில் போங்க. உங்களோட மாஸ்க் வந்து கண்டிப்பாக உங்கள் மூக்கையும் வாயையும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரியான மாஸ்க்காக யூஸ் பண்ணுங்கள். பேசும்போது கூட மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பேசாதீங்க. இன்றைக்கி வீடியோவில் அரிசி மாவு ஸ்வீட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு ட்ரை பேனில் 1 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து கரைஞ்சி வந்தாலே போதும். பாலோட நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கறதுனால பால் வந்து திரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவை வறுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. டைரெக்டாக 1 கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் வந்து அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1½ கப் அளவுக்கு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அவசியம்னா 1½ கப் அளவு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா திரண்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறமா இதை வடை ஷேப்பில் தட்டி வச்சுக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா வடை ஷேப்பில், இல்லை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ரெடி பண்ணி இந்த இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை தேங்காய் துருவலை இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கு நடுவில் நான் வந்து பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். அவ்வளோதான், யம்மியான அரிசி மாவு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். வீட்லேயே எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ RH.